பண்ணுமா வேணாமா? ஏய் இப்ப வரியா இல்லையாடி? என்ன அவசரம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆமாடி, உன்னை பொண்ணு பார்க்க வந்தல, அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணிருந்தேன்னு வச்சுக்கயே, என் வாழ்க்கையே மாறி இருக்கும். ஆமா டாடி, எனக்கும் நல்ல அம்மா கிடைச்சிருப்பாங்க. நீ கவலைப்படாத, நம்ம இப்ப ஷாப்பிங் போறோம்ல, அங்க உனக்கு நல்ல அம்மா வாங்கி தரேன். ஓகே. நல்ல அம்மாவா? ஏய் இப்ப வரியா இல்லையாடி? என்ன பண்றா இன்னும்? வேணுக்கா? ஏய் என்னடி பண்ற? தீபாவளி ஷாப்பிங் போணுமா வேணாமா? இல்லங்க, என்கிட்ட என்னென்ன கலர்ல புடவை இருக்குன்னு எழுதிட்டு இருக்கேன். எழுதிட்டு இருக்கியா? எதுக்கு? அப்பதானே எந்த கலர்ல இருக்கோ அந்த கலர்ல புடவை எடுக்காம இருப்பேன். அந்த கலர்ல எடுத்து அப்புறம் 2 சாரி ஆயிடும்ல ஒரே கலர்ல. குடு. சிகப்பு, மஞ்சள், பச்சை, கருப்பு, நீலம், ஊதா, எல்லா கலரையும் எழுதி வச்சிருக்க. அதாங்க எனக்கும் புரியல. எல்லா கலர்லயும் என்கிட்ட புடவை இருக்கா, அதான் எந்த கலர்ல எடுக்கணும்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். டாடி, அதான் மம்மிக்கு எல்லா கலர்லயும் Dress இருக்குல, அப்ப நமக்கு மட்டும் இந்த தீபாவளிக்கு Dress எடுத்துக்கலாம். ஏய் செம்ம ஐடியாடா. வா வா போலாம். ஏங்க, எனக்கு எந்த கலரா இருந்தாலும் பரவாயில்லைங்க. வாடா போலாம். மா என்னம்மா இது? துணி வாங்க போறோம்ல, அது பை வேணும்ல. பையா? எதுக்கு இதெல்லாம்? டேய், போன வாரம் மார்க்கெட்ல காய்கறி வாங்க போனல, அங்க பைக்கு 30 ரூபாய் கேட்டான்டா. நீ வேற 20,000 ரூபாய் துணி வாங்க போற, அதனால அவங்க பைக்கு எவ்வளவு காசு கேட்பாங்க. அதனால தான்டா. அவ்வளவு ரூபாய்க்கு துணி எடுக்கும், ஜவுளி கடையில பையெல்லாம் ஃப்ரீயா கொடுப்பாங்கமா. ஃப்ரீயா கொடுப்பாங்களா? ஐ எல்லாத்தையும் தூக்கிட்டு வா. எப்படிடா ஷாப்பிங் எடுத்து போறேனே தெரியல. சரிடா, வரேன்டா. ஏய் சீக்கிரம் வாடி. என்ன ரேணுகா, ஃபேமிலியோட எங்கயோ ஷாப்பிங் கிளம்பிட்ட போல? நாங்கெல்லாம் தீபாவளிக்கு ஷாப்பிங் போறோம். தீபாவளி ஷாப்பிங்கா? போ நீ வேற லெவல் தான். ஜமாய். பை. வேணு சீக்கிரம் வாமா. வந்துட்டேன். ஏய் எந்திரடி. ஏன் புள்ள வண்டில நான் தான் உட்காருவேன். வாடி. ஏன் புள்ள வண்டி? என்னங்க இது? அத்தை பாருங்க, என் புருஷன் நான் தான் உட்காருவேன். வாங்க வெளிய வாங்க. ஐயோ யாராவது வந்து உட்கார்ந்து தொலைங்க. என் புருஷன் பக்கத்துல நான் தான் உட்காருவேன், போங்க. டேய் நாப்பத்த புள்ளடி, என் புள்ள வண்டில நான் தானே முன்னாடி உட்காருவேன். அவன் எனக்காக தான் வண்டி வாங்குனா. எந்திரடி. நான் தான் உட்காருவேன். வாடி. ஏங்க என்னங்க இது? வாடி வெளிய. விடுங்க, நான் தான் உட்கார முடியாது. நான் இறங்க மாட்டேன், வாடி போங்க. வெளிய. வா. என்னங்க நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க? ஏதாவது பண்ணுங்க. யார் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் சீட்டை பிடிக்கிறாங்கன்னு முக்கியம் இல்ல, யார் லாஸ்ட் வந்து ஃப்ரண்ட் சீட்டை பிடிக்கிறாங்க தான் முக்கியம். என்னாச்சுங்க? என்னப்பா? வண்டி ஸ்டார்ட் ஆவல. இந்தியாவிலேயே வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டி அது நம்ம கோஷ்டி தான். அதுவும் அம்பாஸ்டர். அம்மா முதல்ல இந்த காரை கொடுத்துட்டு ஒரு ஆடி வாங்க சொல்லுமா அப்பா. யாரு? உங்க அப்பன். தீபாவளிக்கு துணி எடுக்கிறதே ஆடி தள்ளுபடியில எடுக்கலாமான்னு யோசிக்கிறவன். மூடிட்டு தள்ளுறா. என்ன ரேணு, தீபாவளி ஷாப்பிங் சொன்ன? இந்த தீபாவளியா அடுத்த தீபாவளியா? புருஷன் ஓடி போய் கூட இன்னும் இவளுக்கு திமிர அடங்கல பாரு. ஏய் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வாங்க. ஐயா ஜாலி. அப்பா. ஏய் எங்கடி ஷாப்பிங் போலாம்? எங்க போத்தீஸ் போலாங்க. பேசாம லைஃப் ஸ்டைல் போலாம்ப்பா, அங்கதான் ஸ்டைலிஷான ட்ரெஸ்லாம் இருக்கும். டேய் எங்கேயுமே வேணாம்டா, பாண்டி பஜாருக்கு போ. அங்கதான் துணி விலை எல்லாம் கம்மியா விக்கிறாங்க. லைஃப் ஸ்டைல் தான் போறோம். இல்ல லைஃப் ஸ்டைல் தான் போறோம். இல்ல பாண்டி பஜார் தான் போறோம். லைஃப் ஸ்டைல் போத்தீஸ் தான் போறோம். போத்தீஸ் தான் போறோம். அங்கதான் ட்ரெஸ்லாம் நல்லா இருக்கும். லைஃப் ஸ்டைல் தான் போறோம். இல்ல பாண்டி பஜார் தான் போறோம். இல்ல பாண்டி பஜார் தான் போறோம். இல்ல பாண்டி பஜார் தான் போறோம். லைஃப் ஸ்டைல் தான் போறோம். அங்கதான் பாரம்பரிய பட்டு விக்குது. லைஃப் ஸ்டைல் தான் போறோம். ஸ்டாப் இட். பேசாம ஒன்னு பண்ணலாம், பக்கத்துல தான் ஃபோரம் மால் இருக்கு, அங்க போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம். சனி எல்லாம் இதால வந்து. ஏய் சீக்கிரம் வாடா. இந்த பக்கம் போணுமா இல்ல அந்த பக்கம் போணுமா? அந்த பக்கம் இருக்குங்க. சரி அந்த பக்கம் தான். சரி வாங்க. மாலா சொன்னாங்கன்னா காட்டு பங்களா மாதிரி இருக்குது. பாத்து காட்டேர்மன் சுற்ற போறாங்க உன்ன. டேய் விஜய். டேய் விஜய். டேய் நான் கூட்டிட்டு போடா. இது எப்படி கால் வைக்கிறது தெரியல. போலாம் டாடி. அங்க போற சாக்லேட். ஐயோ சாக்லேட். டேய் வந்து கூட்டிட்டு போங்கடா. டேய் விஜய் நீங்க பாட்டு போறீங்களா? பாத்து. அம்மா அங்க இருக்காங்க பாட்டி. ஐயா அம்மா வாங்க பாட்டி. அப்படி வேணா வாமா. வாங்க அந்த பக்கம் போய் கூட்டலாம். ஏய் இந்த பக்கம் வாடி. அப்படியா? அம்மா இறங்குமா. வண்டலூர் வரைக்கும். மெதுவா வாங்க. இல்ல எக்ஸலரேட்டர் ஏத்த கூடாது, கண்டெய்னர் லாரி ஏத்தணும் டாடி. இவ்வளவு கூட வந்து அதுக்கு நம்மளே கொன்றுவா போல. பாத்து இறங்கு. கோச்சிடாடி, வயசாயிச்சு அம்மாக்கு. ஒரு எஸ்கலேட்டர்ல ஏறிட்டீங்க உங்க அம்மாக்கு. கால தூக்குடி. ஐயோ. அந்த பக்கம் போன்னு நினைக்கிறேன். டாடி ஐஸ்கிரீம் டாடி. ஐஸ்கிரீமா? வா
என்ன ஐஸ்கிரீம் வேணும்? சாக்லேட். ஒரு சாக்லேட் கொடுங்க. இந்தா சாப்பிடு. ஐயோ. இந்தாங்க சார். ஐயோ. என்ன சார் 20 rupees கொடுங்க 120. 120யா? ஏய் இதெல்லாம் மெரினா பீச்ல 20 தான்டி 120ங்கறாங்க. மால்ல எல்லாம் அப்படிதான். ஏங்க இப்படி பண்றீங்க? எவ்வளவு செலவு பண்றீங்க? இதுக்கு போய் கஞ்சத்தனம் பண்றீங்க. எடுத்து கொடுங்க. என்ன மால்னால ஒரு மனசாட்சி வேணா? கொடுங்க. ஆமா உன் காசு கொடுத்தா தானே எல்லாம் நான் உழைக்கிற காசாச்சா. 120 ரூபாய்க்கு கொடுக்குற ஐஸ்கிரீம் இந்தாங்க. Thank you சார். வா டேய் விஜய் எனக்கு ஒரு சேமியா ஐஸ் வாங்கி கொடுறா. ஒரு சேமியா ஐஸ் கொடுங்க சார். சாரி சார் சேம் ஐஸ்லாம் கிடையாது. ஏங்க நீங்க இப்படி உங்க அம்மாவும் நீங்க என் மானத்தை வாங்குறீங்க? இதுதான் படிப்பறிவு இல்லாத குடும்பத்தை கட்டிக்கிட்டு ச்சே வாடா நீ. ஏண்டி சேமியா ஐஸ் கேட்டது ஒரு குத்தமாடி? இருமா ஐஸ்கிரீம் நீ கொட்டிட்டு போ. சேமியா ஐஸ் கேட்டதுக்கு அவ என்ன சேர்த்துட்டா? சேமியா ஐஸ் இல்லையாப்பா? அப்ப எதுக்குப்பா கடை வச்சிருக்கீங்க? சேமியா ஐஸ் கேட்டா கொடுக்க மாட்டேன்றீங்க. டேய் டேய் இங்க வாடா அங்க போலாம். என்னடி பிள்ளைய பெத்து வச்சிருக்க? என் பையன் என்ன மாதிரி தானங்க இருப்பான். டேய் இங்க வாடா. அங்க ஏன்டா போற? அங்க போறேன்னு வெச்சுக்க நம்ம குடும்ப சொத்தை தான் எழுதி வைக்கணும். நீங்க எங்க பாருங்க. இங்க வாடா எப்படி இவனை சமாளிக்கிற? ஏங்க இந்த கடை. காலனி காத்தான். ஓகேவா? போலாமா? போலாம். என்னமோ தராங்க. என்னங்க உங்க அம்மா சானிடைசரை குடிக்கறாங்க தீர்த்தம் மாதிரி? அப்ப அது தீர்த்தம் இல்லையா? என்ன தீர்த்தமா? அம்மா அதெல்லாம் குடிக்கிறது வாமா. நீ குடிச்சியாடா? ஐயோ. சரி வாமா. தம்பி இன்னும் கொஞ்சம் கொடுங்களா. ஐயோ வாமா அசிங்கப்படுத்தாத. இங்க அங்க பாருங்க. ஏய் இங்க பாரு. ஏய் அங்க பாரு. நல்லா இருக்கு நான் பாக்குறேன். வாங்க அங்க போலாம். ஏய் இந்த செக்ஷன் கூட ஓகே தான். அந்த புடவை எடுங்க. இதுவா மேம்? இது 2000 ரூபாய். 2000 ரூபாவா? தம்பி எனக்கு 2500 ரூபாய் புடவை எடுத்து போடுங்க. கலர் நல்லா இருக்கும் எனக்கு. அந்த பிங்க் saree எடுங்க. ஓகே மேம். 2500 ரூபாய். 3000 ரூபாவா? தம்பி எனக்கு 3500 ரூபாய் ஒரு புடவை எடுத்து போடுப்பா. சரிங்கம்மா. வேண்டாம் அது நல்லா இருக்கு. ஐயோ 3500 ரூபாய். அவளுக்கு 3000 ரூபாய் தான். அந்த saree எடுங்க. அந்த மெரூன் saree. வேற என்ன பாக்குறாளோ? இந்தாங்க மேம் இது ஓகேவா பாருங்க. 6000 ரூபாவா? தம்பி எனக்கு 6500 ரூபாய் புடவை எடுத்து போடுப்பா. 6500 ரூபாயா? என்கிட்ட இருக்கதே 6500 ரூபாய். நீ மட்டும் 6500க்கு புடவை எடுத்தா அப்ப நாங்கள என்ன எடுக்குவோம்? உன்னெல்லாம் தீபாவளி ஷாப்பிங் கூட்டி வந்ததே பெரிய விஷயம். அண்ணே ஆளுக்கு 300 ரூபாய்க்கு ஏதாவது புடவை வந்தா எடுத்து கொடுங்க. ஓகே சார். அண்ணே ஜென்ட்ஸ்க்கு Dress இருக்கானே? சாரி சார் இல்ல சார். இல்லையா? இவ்ளோ பெரிய மால்ல ஜென்ட்ஸ்களுக்கு எதுவுமே இல்ல. வழக்கம் போல நாங்க பிளாட்ஃபார்ம் தான். ஒண்ணு பண்ணுங்க நீங்க Dress எடுத்து வைங்க. நாங்க எங்கயா பிளாட்ஃபார்ம்ல போய் எடுத்து வரோம். இதுக்கா நீ கூட்டிட்டு வந்திருக்க? என்னடா பண்ற? இல்ல ரெடி இந்த புடவை அம்மாக்கு நல்லா இருக்கும்ல. அம்மாக்கு நல்லா இருக்குன்னு பாக்கியா இல்ல இந்த பொம்மையவே அம்மா பார்க்கலாம் பாக்கியா? உழைச்சு 3 இடம் விடல பொம்மையவே பாக்குற. போடா போன்னு பொம்மைய பாக்குறேன் பொம்மைய. அங்க என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? ஒண்ணிலமா சும்மா. நல்லா இருக்கே. எவ்வளவுப்பா? 8000 மேம். என்னது 8000 ரூபாவா? ஆமா. 750 ரூபாய் கொடுங்களே. அவ்வளவுக்குலாம் வராது மேம். அட 750 ரூபாய் கொடுங்க சார் வரோம். 750க்குலாம் வராது மேம். 750 ரூபாய் கொடுங்க. சாரி மேம் அதெல்லாம் இவ்வளோ முடியாது மேம். பேர் வாங்கி இருக்கோம். அடுத்த தீபாவளி கூட உங்க கடைக்கு வரணும்ல. இங்க பாருங்க 750 ரூபாய் தான் கொடுக்கணும். முடியாது மேம். 8000 ரூபாய் கொடுக்க மாட்டோம். 750 ரூபாய் தான் கொடுப்போம். மாமா ஏமா கத்திட்டு இருக்க? பாருப்பா இந்த புடவை 8000 ரூபாய்ப்பா. நான் 750 ரூபாய் கேட்கற கொடுக்க மாட்டேன்றாரு. சாரி சார் இங்க எல்லாமே ஃபிக்ஸ்ட் பிரைஸ் தான். இங்கலாம் ஃபிக்ஸட் பிரைஸ்மா. என்னடா ஃபிக்ஸட் அதெல்லாம் கிடையாது. 750 ரூபாய் கொடுக்க சொல்லு. அம்மா இதெல்லாம் சத்தியா பச்சலமா பேரம் பேசி வாங்குறதுக்கு இதெல்லாம் மால்மா அப்பலாம் பண்ணாதமா. சார் 750 ரூபாய் கொடுங்க சார். முடியாது மேம் கிளம்புங்க. ஐயா இருடா வாங்கிட்டு வரேன். தம்பி 750 ரூபாய் கொடுங்க. இங்க பாருங்க எங்க சொந்தக்காரங்கள கூட்டிட்டு வருவேன். சைலண்டா வாமா. ஐயோ இருடா 750 ரூபாய் கேட்டு வாங்கிட்டு வரேன். பட்டாதமா வாமா. ஐயோ இவன் ஒருத்த. இந்த கலர் ஓகேவா மேடம்? முடிச்சியா? போலாமா? இங்க அதுக்குள்ள முடிச்சிட்டீங்களாங்க? வா வா சீக்கிரம் போலாம். என்னங்க நீங்க நான் இன்னும் செலக்டே பண்ணல. ஏண்டி காலையில 10 மணிக்கு வந்தோம். மணி 4 ஆகுது. இன்னுமா ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க? இனிமேல் தாங்க செலக்ட் பண்ணனும். இன்னும் செலக்ஷனே பண்ணலையா? அப்ப இவ்வளவு நேரம் என்னடி பண்ணிட்டு இருந்த?
நான் என்ன பண்றது, எனக்கு மேட்சிங்கா கிடைக்கவே இல்ல. சார் அதான் மேட்சிங் கேக்குறாங்கல்ல, ஏதாவது எடுத்து கொடுக்க வேண்டியதானே சார்? சார் எல்லா லேடிஸும் ப்ளவுஸுக்கு மேட்சிங்காக saree கேட்பாங்க. உங்கள் ஒய்ஃப் நெயில் பாலிஷுக்கு கம்மலுக்கு மேட்சிங்காக saree கேட்குறாங்க. நான் எங்கே சார் போவேன்? அப்படி உனக்கு எல்லாத்தையும் மேட்சா போட்டாக வேண்டியதானா? மூஞ்சி முகரையும் பாரு. ஆமா, வேற என்ன பண்றது? வாட்ச் தான் மேட்சிங்கா கிடைக்கல. அட்லீஸ்ட் இதாவது மேட்சிங்கா கிடைக்கட்டும். அது ஒண்ணு இல்லடா, நேத்து உங்க அம்மா லியோனி பட்டி பண்ண பாத்துப்பான்னு நினைக்கிறேன். ஒண்ணு பண்ணு, நீ உங்க அம்மா ஷாப்பிங் முடிச்சிட்டு வாங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன். இவங்களோட ஷாப்பிங்கா? இவங்க ஷாப்பிங் பண்ண முடியறதுக்குள்ள ஏன் உசுறு போயிடும். வாங்க டாடி போலாம். சீக்கிரம் முடிச்சிட்டு வா, சட்டு புட்டுன்னு. அவர் கிடக்குறாரு, நீங்க இந்த கலர் எடுத்து கொடுங்க. இதே கலர் தான் வேணும். ஹாப்பி தீபாவளி சார். ஹாப்பி தீபாவளி சார். எவ்வளவு சார் பில்? 45,000 தான் சார். 45,000 ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 45,000 ஒன்லி. ஏங்க இல்லையா? இல்லம்மா, கார்டு எடுத்துட்டு வரலையே. அப்படியா? நீங்க கார்டை மறந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் உங்க கார்டை எடுத்துட்டு வந்துட்டேனே. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ